வெல்கம் டு கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆப்பம் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு உலக்கு அரிசி, 1.5 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா அரிசி கழுவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 2லேருந்து 3 டைம் கழுவி எடுத்துருக்கேங்க. நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அடுத்து 1 கப் தேங்காய், 1 கப் சாதம் எடுத்திருக்கேன். நேற்று வடித்த சாதமாக இருந்தால் பரவாயில்ல, அப்படி இல்லைனா கூட இன்றைக்கி வச்ச சாதமாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அரிசி அரைச்சி நல்லா ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு தேங்காய், சாதத்தில் பாதி சாதத்தை போட்டிருக்கேங்க நான். ஃபஸ்ட்டு அதை நல்லா மிக்சியில் ஊட்டி எடுத்துக்கலாம். அடுத்து மீதமுள்ள சாதத்தையும் போட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு கூட அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்களாங்க. நம்மளுக்கு ஆப்பம் ஊற்றுறதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கலக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போட்டிருக்கேன், போடாமல் கூட செய்யலாம், ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் குழம்போடு சாப்பிட்ணுங்கிறதுனால உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. குளித்ததுக்கப்புறமா காலையில் எழுந்திரிச்சு ஆப்பக்கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 1.5 கரண்டி மாவு ஊற்றி நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டுக்கலாம். ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுப்பை ஹையாக வைக்கக்கூடாது, மீடியமாக தான் வைக்கணும். ஹையாக வச்சோம்னா ஒரு சைடு வெந்து ஒரு சைடு வேகாமல் வருங்க. மீடியமாக வச்சா தான் எல்லாம் ஒன்றா வெந்து வரும். பாருங்கள், கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டலை, நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி அப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து 2 கரண்டி மாவு ஊற்றி நல்லா சுற்றி எடுத்துக்கலாங்க. ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் நான் இன்றைக்கி கடலைக்கறி தாங்க வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்டைலில் அப்பம் கடலைக்கறி எப்படின்னு பார்த்துடலாங்க. கடலைக்கறியோட வீடியோ அடுத்து போடுறேன், எப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.